அதிமுக பிஜேபி கூட்டணி உடைய போகிறதா? தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. ஸோ பிஜேபி கேட்கும் சீட் பல மடங்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால அதிமுக பிஜேபி கூட்டணி உடைய போகிறது. இதுக்கு நடுவில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய கேம் பிளே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா போன வாரம் தான் ஒன்னா சேர்ந்தாங்க. ஸோ இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழகத்துல ஒரு பலமான கூட்டணியா பார்க்கப்பட்டது. என்னதான் சிறுபான்மை வாக்குகள் பிஜேபி அதிமுகவோட சேர்ந்ததால் அதிமுகவோட சிறுபான்மை வாக்குகள் கம்மியானாலுமே இது பலமான கூட்டணியா தான் தமிழகத்துல இருந்தது. இப்பயும் இருக்கு. இந்த சமயத்துல நம்ம பிஜேபி புதிய மாநில தலைவர் நாயனார் அவர்கள் அதிமுகவுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வச்சிருக்காங்க. சீட்டு பிரிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. பிஜேபி அதிமுக கிட்ட எங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட சீட் வேணும் அப்படி சொல்லி அதிமுகவுக்கு கேட்டு இருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 சீட்லாம் கொடுக்க முடியாது, வெறும் 30 சீட்டு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணி அமித்ஷா தலைமையில் இதை பத்தி பேசும்போது சீட்டு 50க்கும் மேற்பட்ட சீட்டுகள் ஒதுக்க வேண்டும் அப்படி சொல்லி அமித்ஷா தரப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகேவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஒரு விழா, அதாவது கூட்டணி அப்படிங்கிற ஒரு விழா பிரம்மாண்டமா நடந்தது. அந்த விழால அமித்ஷா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அது ஒரு பிரம்மாண்ட கூட்டணியா அறிவிக்கப்பட்டது. அந்த சமயத்துல பல சர்ச்சைகள் வெடித்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில கூட்டணி அப்படி சொல்லி பேச்சு மட்டும்தான். ஆனா அமித்ஷா தலைமையில் தான் கூட்டணி இங்க நடந்திருக்கு. அமித்ஷா தான் இந்த கூட்டணி உருவாக்கி இருக்காங்க. அதனால பிஜேபி தலைமையில் தான் அதிமுக கூட்டணியில் இருக்கு. அதிமுக தலைமையில பிஜேபி கூட்டணி கிடையாது அப்படிங்கிற விமர்சனம் நிறையவே வெடித்தது. அந்த விமர்சனத்தோட எதிரொலியா தான் இப்ப அந்த சீட்டு பிடிப்பதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. பிஜேபி 60க்கும் மேற்பட்ட சீட் கேட்டு இருக்காங்க. அதுக்கு அதிமுக 60 சீட்லாம் கொடுக்க முடியாது, வெறும் 30 சீட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நீங்க சீட் கேட்டீங்கன்னா நீங்க கூட்டணி விட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிஜேபி மாநில தலைவர் நாயனார் அவர்கள் டெல்லி புறப்பட போறாங்க. ஸோ டெல்லியில இதை பத்தி பயங்கரமான மீட்டிங் நடக்க போகிறது. ஓகே, இதுல தளபதி விஜய் அவர்கள் என்ன பிளே பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைப்பதுல தளபதி தமிழக வெற்றி கழகம் ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி சேரும்போது ஒரு பெரிய வாக்கு சதவீதம் அதிமுக பிஜேபி வாங்கிவிடும். திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஸ்ட்ராங்னஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. முக்கியமா சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு பயங்கரமா இருந்து கொண்டு இருக்கிறது. அதை எடுக்கணும்னா அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்து இருக்கவே கூடாது. ஆனா பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் சிறுபான்மை வாக்குகள் திமுக பக்கம் தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னதான் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே திமுகவுக்கு தான் வெற்றி சதவீதம் இப்ப வரைக்கும் அதிகமாவே இருக்கு. சோ அதனாலதான் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில விரிசல் விழுந்தா எப்படி அது தமிழக வெற்றி கழகம் இந்த அதிமுக கூட்டணியில் இணைப்பதற்கான பிளான்ல இருக்காங்க. அதுவும் போன டைம் டிமாண்ட் பண்ணதை விட இந்த டைம் அதிகமா டிமாண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. போன டைம் 60 சீட் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அதிமுக கிட்ட 60 சீட்டு, 5 மினிஸ்டர்ஸ் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு அதிமுக தரப்பு ஒத்துக்கல. இன்னும் கூட்டணிக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி நிராகரிக்கவும் இல்லை, ஒத்துக்கவும் இல்லை. இப்ப கூட்டணி கடைசி நிமிஷத்துல மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டணி விரிசல் ஏற்படும் போது அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இந்த மாதிரி சீட் 60க்கும் மேற்பட்ட சீட் டிமாண்ட் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பா தன்னை ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும். இது அதிமுகவுக்கே மிகப்பெரிய சவால். டூ ஆர் டை அப்படின்னு சொல்ல வேண்டும். திமுகவுக்கு பெரிய சவால் கிடையாது, அதிமுகவுக்கு தான் பெரிய சவால். இந்த டைம் அதிமுக ப்ரூவ் பண்ணணும்னா, ஆட்சியை பிடிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை அப்படியே போயிடும். தலைமை கொடுக்க மாட்டாங்க. அதனால் தலைமையை பார்த்து கொள்ளவும் ஆட்சியை பிடிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் டிமாண்டை வைக்கும் டிமாண்ட் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, டிஎம்கே, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக பிஜேபி, தேமுதிக, அதுக்கப்புறமா சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் தனித்து இருக்கு, நாம் தமிழர் கட்சி தனித்து இருக்கு. அப்படிதான் பாக்குறீங்க பாத்தீங்களா. இதுதான் கூட்டணி கட்சி. இப்படிதான் தேர்தல் சந்திக்க போறாங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர், தளபதி முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அப்படின்னு நாம நீங்க நினைத்து கொண்டு இருப்பீங்க. அது கிடையவே கிடையாது. இந்த கூட்டணிங்கிறது எப்ப வேணா உடையலாம், எப்படி வேணா உடையலாம். எந்த கட்சி எந்த கட்சி கூட வேணா கூட்டணி சேரலாம். இந்த திமுகவை தவிர மற்ற கட்சிகளை எப்படி வேணா மாறலாம்.
ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து எந்த கூட்டணி எப்படி கூட்டணி அமைந்தால் வந்து கரெக்டாக தமிழகத்தில் திமுக தோக்கல அது வேற, எதுக்கு தமிழகத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உடைய போகிறதா, தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து இப்ப வந்து நடந்திருக்கு. ஸோ பிஜேபி கேட்கும் சீட் வந்து பல மடங்கு வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி உடைய போகிறது. இதுக்கு நடுவில் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய கேம் வந்து பிளே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா வந்து போன வாரம் தான் வந்து ஒன்னா வந்து சேர்ந்தாங்க. ஸோ இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழகத்துல வந்து ஒரு பலமான கூட்டணியா பார்க்கப்பட்டது. என்னதான் வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து பிஜேபி அதிமுகவோட சேர்ந்ததால் அதிமுகவோட சிறுபான்மை வாக்குகள் கம்மியானாலுமே வந்து இது பலமான கூட்டணியா தான் வந்து தமிழகத்துல வந்து இருந்தது, இப்பயும் வந்து இருக்கு. இந்த சமயத்துல வந்து நம்ம பிஜேபி புதிய மாநில தலைவர் நாயனார் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வந்து வச்சிருக்காங்க. சீட்டு பிரிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ வந்து பிஜேபி வந்து அதிமுக கிட்ட எங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட சீட்டு வந்து வேணும் அப்படி சொல்லி அதிமுகவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 சீட்லாம் கொடுக்க முடியாது, வெறும் 30 சீட்டு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அமித்ஷா தலைமையில வந்து இதை பத்தி வந்து பேசும்போது சீட்டு வந்து 50க்கும் மேற்பட்ட சீட்டுகள் வந்து ஒதுக்க வேண்டும் அப்படி சொல்லி அமித்ஷா தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகேவும் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அந்த ஒரு விழா, அதாவது வந்து கூட்டணி அப்படிங்கிற ஒரு விழா வந்து பிரம்மாண்டமா நடந்தது. அந்த விழாவில் வந்து அமித்ஷா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அது ஒரு பிரம்மாண்ட கூட்டணியா வந்து அறிவிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் வந்து பல சர்ச்சைகள் வந்து வெடித்தது. அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில கூட்டணி அப்படி சொல்லி பேச்சு மட்டும்தான். ஆனா வந்து அமித்ஷா தலைமையில் தான் வந்து கூட்டணி வந்து இங்க வந்து நடந்திருக்கு. அமித்ஷா தான் வந்து இந்த கூட்டணி வந்து உருவாக்கி இருக்காங்க. அதனால பிஜேபி தலைமையில் தான் அதிமுக வந்து கூட்டணியில் இருக்கு, அதிமுக தலைமையில பிஜேபி வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கிற விமர்சனம் வந்து நிறையவே வெடித்தது. அந்த விமர்சனத்தோட எதிரொலியாக தான் வந்து இப்போ வந்து அந்த சீட்டு பிடிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டு இருக்கு. பிஜேபி வந்து 60க்கும் மேற்பட்ட சீட்டு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அதிமுக 60 சீட்லாம் கொடுக்க முடியாது, வெறும் 30 சீட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் சீட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் கூட்டணி விட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பிஜேபி மாநில தலைவர் நாயனார் அவர்கள் டெல்லி வந்து போகிறாங்க. ஸோ டெல்லியில் வந்து இதை பற்றி வந்து பயங்கரமான மீட்டிங் வந்து நடக்க போகிறது. ஓகே, இதுல தளபதி விஜய் அவர்கள் என்ன பிளே பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து உடைப்பதுல வந்து தளபதி தமிழக வெற்றி கழகம் ரொம்ப வந்து உறுதியா வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சேரும்போது வந்து ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வந்து அதிமுக பிஜேபி வந்து வாங்கிவிடும். திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து ஸ்ட்ராங்னஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. முக்கியமா வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுகவுக்கு பயங்கரமா வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அதை வந்து எடுக்கணும்னா வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சேர்ந்து இருக்கவே கூடாது. ஆனா பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுக பக்கம் தான் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னதான் வந்து இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே திமுகவுக்கு தான் வெற்றி சதவீதம் இப்ப வரைக்கும் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில விரிசல் விழுந்தா எப்படி அது தமிழக வெற்றி கழகம் இந்த அதிமுக கூட்டணியில் வந்து இணைப்பதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. அதுவும் வந்து போன டைம் டிமாண்ட் பண்ணதை விட வந்து இந்த டைம் வந்து அதிகமா டிமாண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. போன டைம் வந்து 60 சீட் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அதிமுக கிட்ட. 60 சீட்டு 5 மினிஸ்டர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, துணை முதலமைச்சர் பதவியை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அதுக்கு வந்து அதிமுக தரப்பு வந்து ஒத்துக்கல, இன்னும் கூட்டணிக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி வந்து நிராகரிக்கவும் இல்லை, ஒத்துக்கவும் இல்லை. ஸோ இப்போ வந்து கூட்டணி வந்து கடைசி நிமிஷத்துல மீண்டும் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து விரிசல் ஏற்படும் போது வந்து அந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணியில் வந்து இந்த மாதிரி சீட் வந்து 60க்கும் மேற்பட்ட சீட் வந்து டிமாண்ட் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பா வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும். இது வந்து அதிமுகவுக்கே மிகப்பெரிய சவால், டூ ஆர் டை அப்படின்னு சொல்ல வேண்டும். திமுகவுக்கு பெரிய சவால் கிடையாது, அதிமுகவுக்கு தான் பெரிய சவால். இந்த டைம் வந்து அதிமுக ப்ரூவ் பண்ணலாம், ஆட்சி வந்து பிடிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை வந்து அப்படியே வந்து போயிடும். தலைமை வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து தலைமையை வந்து பார்த்துக்கொள்ளவும் ஆட்சியை வந்து பிடிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் டிமாண்டை வந்து வைக்கும் டிமாண்ட் வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, டிஎம்கே, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக, பிஜேபி, தேமுதிக, அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி, தமிழக வெற்றிகளும் தனித்து இருக்கு, நாம் தமிழர் கட்சி தனித்து இருக்கு. அப்படிதான் பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் கூட்டணி கட்சி. இப்படிதான் வந்து தேர்தலில் வந்து சந்திக்க போறாங்க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், தளபதி முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளர்கள்.
அப்படின்னு வந்து நீங்க நினைத்து கொண்டு இருப்பீங்க. அது கிடையவே கிடையாது. இந்த கூட்டணிங்கிறது எப்ப வேணா உடையலாம், எப்படி வேணா உடையலாம், எந்த கட்சி வேணா எந்த கட்சி கூட வேணா கூட்டணி வந்து சேரலாம். இந்த திமுகவை தவிர மற்ற கட்சிகளை எப்படி வேணா மாறலாம். ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க வந்து எந்த கூட்டணி எப்படி கூட்டணி அமைந்தால் எது வந்து கரெக்டா தமிழகத்துல திமுக தோக்குது தோக்கல அது வேற, எதுக்கு தமிழகத்துக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.